அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சடையம்பட்டு கிராமம் இயற்கை விவசாயி பொற்செழியன். இது பார்த்திங்கன்னா நம்ம சாணி பாசி கரைசல் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது ஏற்கனவே நான் பருத்திக்கும் நம்ம கடலைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பேரலில் ஒரு 5 லிட்டர் நிப்பாட்டி வச்சுருந்தது. இப்போ அதில் தண்ணியை ஒரு 3/4 அளவுக்கு பிடிச்சிட்டு ஒரு பேரலுக்கு 2 கிலோ நாட்டு சர்க்கரை அதில் பேரலில் போட்டுட்டு காலையிலையும் சாயந்தரமும் நம்ம கலக்கி விடணுங்க. ஒரு வாரம் இது மாதிரி காலையிலையும் சாயந்தரமும் கலக்கி விடும்போது பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்கள் நிறையா பெருகிடுங்க. இது நாட்டு மாட்டு சாணியிலேருந்து பிரிச்செடுத்த நுண்ணுயிர்கள் தான். இதை நம்ம ரெடி பண்ணி மண்ணுக்கு கொடுக்கும்போது மண் பார்த்திங்கன்னா நல்லா பொதன்னு மாறுதுங்க. மண்புழு நல்லா உருவாகுது. நான் என்னுடைய கண்கூடவே நான் பார்த்தேன். நம்ம கடலைக்கு கொடுக்கும்போது கடலெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பருப்புலாம் நல்லா பெருசாக இருந்தது. நல்ல அருமையான இயற்கை உரம். இது பெரிய செலவே இல்லைங்க. ஒரு டைம் வாங்கினா போதும். நம்ம அதை வச்சு டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போக்கப்போ நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. மண் நல்லா வளமாகுது. நம்ம உரக்கடைக்கு போகணும் அவசியமே இல்லை. இது ஒரு 10 நாள் இல்லைனா 15 நாள் கேப்பில் கொடுத்துட்ருக்கலாம் எல்லா பேருக்கும். நன்றி, வணக்கம்.